ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் ஃபேமிலியோட எங்கே போயிட்டுருக்கோம், ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் போயிட்டு ஏர்போர்ட் வந்துட்டோம். டெர்மினேட்டர் போயிட்டு ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். செக்கிங் பாஸ்லாம் போட்டுட்டு ஃப்ளைட்டு ½ hour டிலே பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 7:40 ஃப்ளைட்டு, ஆனால் நான் ஏறினது வந்து 8:10 ஏறினேன். இப்போ பாருங்க ஃப்ளைட் எப்படி வந்து இது பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேக் ஆஃப் பண்ணி ஒரு 5 minutes கழிச்சு மேலே இருந்து அப்புறம் வந்து ஃப்ளோட்டில் வந்து இறங்கிட்டோம். இறங்கும்போது சின்ன பசங்களும் சரியான கொப்பு. அதுவும் என் பக்கத்தில் ஒரு ஆண்டி உட்காந்துருக்காங்க. இருட்டி ஜன்னலில் வந்து வியூ பார்க்க விடாம தடுத்துட்டு அப்படியே எப்படி சொல்றது, சில நாள் மட்டும் அப்படியே தூங்கியே கேட்டா. ஸோ இதுதான் வந்து ஏர்போர்ட்டு. இப்போ வந்து ஸ்டாம்ப் பிடிச்சிட்டு இங்கே வந்து செட்டி ஆமாம், அதாவது ஃபெரி பிடிச்சி வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. அமெரிக்காரன் இதுதான் பழைய ஏர்போர்ட். இங்க இந்த ஏர்போர்ட் உள்ள போறது இந்த பில்டிங்கா? 3 வருஷம் தானே ஆகுது, இது 2 வருஷம். வெளியே வர்றது உள்ள போறது, வெளியே வர்றது. ஃப்ளைட் எடுக்கும் போது ஒன்றும் தெரியல, கரெக்டா இறங்கும் போது தான் காதெல்லாம் இதாயிடுச்சு. ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சுல பஞ்சு வச்சு அடைச்சிடணும். அதான் இங்க ஃபுல்லா வெயில் இருப்பா, ஊர்ல மழை பெய்யுதுல. அங்க இப்ப இல்ல, நான் ஒரு போன மாசம் ஃபுல்லா மழை தான். அந்த கார்த்திகை மாதம் மழை தானே ஊர்ல இருக்கும். இந்த தடவை இல்ல என்னன்னு தெரியல. அங்க மழை தோட்டா இந்த வெயில் அடிக்கும். அப்படியா? இனிமே ஜூன்ல தான் மழை வரும். அம்மா கார்த்திகை மாதம் ஃபுல்லா மழை பெய்யுமாங்க. மழை டைம் தானே இப்ப. ஆமா, இந்த தை மாதம் தான் அங்க மழை நிக்கும். மிஞ்ச இப்ப மழை நின்றுச்சு. முடிஞ்ச ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? அப்படியா? அப்படியா? வந்ததே இல்லங்க, கேள்வி டிவில பாக்குறதா. இது நம்ம தமிழ் ஏரியா. தமிழ்காரங்க தான் இங்க அதிகம். அங்கதான் அதிகம் இருந்தா தமிழ். எல்லாரும் ரெண்டு பண்ணி ஓடி போயிடுறாங்க. பங்காளிக்காரங்க வந்து உட்கார்றாங்க. அவங்க பணக்காரவங்க எல்லாருமே தமிழ்காரவங்க தான். மார்வாடி மாதிரி நம்ம ஆளுங்க தமிழ்காரங்க தான் பணக்காரங்க. காமராஜ் அங்க அண்ணா அறிவாளா இருக்கு, கலைஞர் அறிவாளு. அப்படியா? கலைஞர் டிஎம்கே நல்லா வலுவா இருக்குங்க. ஸ்டாலின் சிலை இருக்கு, கருணாநிதி சிலை இருக்கு, அண்ணா சிலை இருக்கு. இதெல்லாம் தமிழ்கார ஹோட்டல் தான். சரஸ்வதி எங்கிட்ட கோயில் ஹோட்டல் என்ன காமராஜ் எல்லாம் இருக்கு. காமராஜ் இங்கெல்லாம் என்ன பிசினஸ்? ஒண்ணு பிசினஸ் இங்க போடுற ஏரியாப்பா. எல்லாம் என்ன அந்த டூரிஸ்ட் பிளேஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. வேற தேங்காவும் பாக்கும் தான் கிடைக்கும். தேங்காவும் பாக்கு எல்லாம் பணக்காரங்க தான், ஏழைகளே இல்ல. கைடு அவங்க எல்லாம் இருப்பாங்க நிறைய பேரு. டூரிஸ்ட் தான். ஏன்னா இது போர்டர் ஏரியா. ஆமா, மலேசியா 3000 ரூபாய்க்கு போயிடலாம். இல்ல 1/2 மணி நேரத்துல. பர்மா, தாய்லாந்து எல்லாம் பக்கம் பக்கம் தான். சரி சரி. இங்க பக்கத்துல ஹோட்டல் இருக்குன்னா ஃபெரிக்கு முன்னாடி நல்ல ஹோட்டல் சாப்பிடணுமா? பார்சல் வாங்கணும், கம்மி பிரைஸ். என்ன வாங்க? கம்மி விலையில. சோறா? சாப்பாடு இல்ல, டிஃபனு அந்த மாதிரி. டிஃபன் கிடைக்காது. இப்ப மணி என்னாச்சு? மணி 11ண்ணா. இப்ப எங்க சாப்பாடு தான் கிடைக்கும். அப்படியா? சின்ன பிரெட் இல்ல அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம்.
இட்லி இல்ல ஆ பார்க்கலாம். சரி ஓகே. ஏன்னா இந்த பையன் எல்லாம் லென்ஸ் டைம் வந்துருச்சுன்னா ஆமாம்மா எங்கேயாச்சும் கிடைக்கும், இட்லி கிடைக்கும். காலையில் நாசம் சாப்பிடுங்க. கப்பா ஆயிரம் மனம் கித்தனை கட்டாம ஆத்தா மனம் ठीक है. இப்போ வந்து மலை மேல இருக்கா ஆமா ஏர்போர்ட்? இல்ல பராபரம் நம்ம லெவல் இடத்துல தான் இருக்கு. எல்லாம் மலை ஏரியா தானே. இந்த போய் தான் சென்னை போற கப்பல். சென்னையா? சென்னை போகும். அதான் 4 நாள் ஆகும்ல? 3 நாள். இதான் பெரிய சென்னை கல்கட்டா இங்க இருந்து தான் போகும். இங்க இருந்து போலாம். அப்புறம் போய் எடுத்து ஏடிஎம்ல பஜாருக்குள்ள தான். சரி ஓகே. இது இவ்ளோ பைக் பார்க்கிங் எங்க இருக்கு? இது பைக் பார்க்கிங் இது நேவி. அப்படியே ட்ரைனிங். ஓ வண்டி. சரி சரி. நேவில வேலை செய்றாங்கல்ல, அவங்க எல்லாரும் வண்டி போட்டு உள்ள போறாங்க. சாயங்காலம் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே. நேவி ஆபீசர்லாம் பார்க்கிங் இங்க போட்டு உள்ள போயிடுவாங்க. கோஸ்ட் கார்டு ஜெட்டிங்கிறது அது. ஓ கோஸ்ட் கார்டு தெரியுமில்ல? தெரியும். அந்த ஜெட்டி அது. Coming.